ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 புத்தாண்டு ராசி பலன்களை தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு புத்தாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2024 ஆண்டு முடிந்து 2025 ஆண்டு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 2025 ஆண்டு எப்படி இருக்குங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆர்வம் இருக்கிறதுக்கேற்ப அவங்கவுங்க ராசிக்கு புத்தாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு புத்தாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் புத்தாண்டு பலன் என்ன சொல்லியிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 2024 ஆண்டு அவ்வளவா யாருக்குமே சாதகமாக இல்லை. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே 2025 ஆண்டு எப்போ வரும், என்ன மாதிரியான பலனை கொண்டு வரும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் இருப்பீங்க. அப்படி ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு 2025 புத்தாண்டு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 2025 ஆண்டு காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும். தயவு செய்து காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையிறத அவாய்ட் பண்ணுங்க. பணவரவுக்கு குறைவு ஏற்படாது. பணவரவு தாராளமாக இருக்குங்கிறதுனால சேமிப்பு பண்ணுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தி செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றி வாகையை சூட செய்யும். அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வேகம் காட்டுவது நல்லது. வேகம் விட விவேகமும் ரொம்ப முக்கியம். மனக்குழப்பெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நீங்கும். தீவிரமான உழைப்போ அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும். அப்புறம் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள்லாம் புதிய ஆண்டு உங்களுக்கு நடக்கும். அதை விட மனக்கவலையெல்லாம் இதனால் உங்களுக்கு குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு புதிய வருடத்துக்கு நல்லது. அப்புறம் திடீர் செலவு உண்டாகலாம். அதனால் எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. திட்டமிட்டபடி பயணம் செல்வது, திட்டமிட்டபடி செலவு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது. திட்டமிட்டபடி பயணம் செல்ல முடியாமல் சில தடங்கள் ஆரம்பத்தில் ஏற்படும். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மை தரும். ஸோ மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 ஆண்டு இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய ஆண்டு எல்லா காரியங்கள்லையுமே அதிக கவனம் உங்களுக்கு தேவை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதிக கவனம் இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். அப்போ தான் கிடைக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். அதை விட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாகவும் இருக்கும். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்க்கிறது நல்லது. சொந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கறது உங்களுக்கு அவ்வளவா நல்லது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை முற்றிலும் தவிர்க்கிறது புதிய வருடத்துக்கு நல்லது. அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசணும். அப்படி நீங்கள் பேசுனீங்கனாவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவேளைகள் மொத்தமாக குறையும். அதனால் மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருவருக்கொருவர் பேசி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்க பாருங்கள். ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய 2025 ஆண்டு பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருக்கு. இதனால் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம். அந்த எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படும் போது அந்த பயணத்தை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் வெளியூர் பயணங்களை புதிய வருடம் நிறைய தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது.
அப்புறம் கணவனுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைனா கணவனுடைய உடல் நலத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படும். உங்கள் புத்தி கூர்மை தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதனால் புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டியது நல்லது. வியாபாரிகள்லாம் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டாவே எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். அப்புறம் உங்களுடைய சமயோகித புத்தி புதிய வருடத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த புத்தியால் தான் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்ள முடியும். அதனால் அந்த புத்தியை வளர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இது மேஷ ராசிக்காரங்க கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண்டு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப புதிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அரசியல்லையும் கலைத்துறையிலையும் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக புதிய ஆண்டு இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அரசியலில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யணுங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் அப்போ தான் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். அப்புறம் கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் வாங்குவது கூட ஈஸியாக உங்களுக்கு புதிய ஆண்டு இருக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தானது உயரும். அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே பிறரிடம் பேசும்போது நிதானம் ரொம்ப தேவை. அதை விட எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க பாட்டு பரப்பிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க அவதூறு பரப்புறதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. அவதூறு பரப்புறது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான். உங்களுடைய இது இன்னும் நிறைய ரீச் ஆகும். அவங்க அவதூறு பரப்பும்போது அது உண்மையாக இருந்தால் தான் பலிக்கும். அது உண்மையாக இல்லைன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதனால் அவதூறு பரப்பக்கூடிய டைம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன் நான் யோசிக்க வேணான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி கிடையாதுங்கிறத நீங்கள் மனசளவில் நீங்கள் இருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பணியாற்றக்கூடிய திறன் கண்டு மேலிடம் உங்களுக்கு புதிய பதவிகளை அளிப்பாங்க. அப்படி அளிக்கக்கூடிய பதவிகளை அரசியலில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அரசியலில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி தான் புதிய ஆண்டு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு பொறுப்புகள் புதிய வருடம் நிறைய கூடுங்க. கூடக்கூடிய பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டியது அவசியம். அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இல்லைனா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வராது. அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கானது இந்த ஆண்டு உயர்வதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பணவரவும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அந்த பணவரவை கொண்டு உங்களுக்குன்னு புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் கனவு நிறைவேறும். ரசிகர்களுடைய ஆதரவு, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே புதிய வருடம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் கலைத்துறையில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்குங்க. 2024 விட 2025 மேஷராசி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கலைத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் இந்த மாதிரி தான் புதிய ஆண்டு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்க மொத்தமாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு புதிய வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக புதிய வருடம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அறுபடை முருகன் கோவிலுக்கு ஏதேனும் ஒன்றுக்கு அடிக்கடி தரிசனம் செய்து விட்டு வரணும். இல்லை அறுபடை வீடுகள்லையுமே தரிசனம் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணிங்களாவே உங்களுக்கு புதிய வருடம் இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். அப்புறம் புதிய வருடத்தில் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், வியாழன். அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3. ஸோ மொத்தமாக முழுமையாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.